மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. புதனுடைய தாக்கம் தான் அவருக்கு ஜாஸ்தியா இருக்குது. அப்போ புதன் வந்து இரட்டைத்தன்மை உடையது. இது அவருக்கு யாரோ நல்ல ஆலோசனை சொல்லியிருக்காங்க. அப்ப இரட்டைத்தன்மையுடைய புதனுடைய ஆதிக்கத்தில் வர்றதுனால தான் அவர் 2 தொகுதியை செலக்ட் பண்ணியிருக்கிறார். 2 தொகுதியுமே அவருக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலைகள் இருக்கு. 2 தொகுதியிலுமே ஒரு சாதகமான சூழ்நிலைகள் இருக்கு. அப்ப இந்த இரட்டை முடிவுக்கு காரணமே புதன் பகவான். 2த்துலேயும் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இதில் நம்ம வந்து ஒன்றும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஏன்னா அவர் செலக்ட் பண்ணியிருக்கக்கூடியது அவர் ஜாதக அடிப்படையிலே செலக்ட் பண்ணியிருக்கிறாரு. அந்த ராசியும் பார்த்தீங்கன்னா புதன் வந்து பூச நட்சத்திரம். அந்த பூச நட்சத்திரத்துக்கு அதிபதி சனி பகவான். அந்த சனி பகவானே 6க்குரியவராக வராரு. அந்த 6க்குரிய சனி பகவானே புதனுடைய வீட்டில் போயிருக்காரு. புதன் இரட்டைத்தன்மை. அப்போ முடிவு வந்து 2 தான், எப்பவுமே 2 தான். நண்பர்கள் மூலியமாகவும் ப்ராப்ளம் வரும், மனைவி மூலியமாகவும் ப்ராப்ளம் வரும். 7ஆம் இடம் களத்திரஸ்தானம். களத்திரஸ்தானம் தான் மனைவி. விஜய்க்கு வந்துச்சா பிரச்சனை? இப்போ தேர்தல் நெருங்கவும் அது பிரச்சனை இன்னொரு வாட்டி ரேஸ் பண்ணுவாங்க. அவங்க மனைவி சைட்ல இருந்து ஒரு பால் மறுபடியும் போடுவாங்க. குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் அவருக்கு ஒரு இந்த தேர்தல் டைம் சமைச்சு பாதிக்காது. கண்டிப்பா பாதிக்காது. ஏன் பாதிக்காது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனைவி பிரிய வாய்ப்பு இருக்கா சார்? டோட்டலா பிரிய வாய்ப்பு இருக்கு. பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிரிஞ்சு வாழ்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இவருக்கு இருதார அமைப்பு உண்டு. உபய லக்கணங்களுக்கு 7ஆம் அதிபதி மாரகாதிபதி. மாரகாதிபதி என்றால் மரணத்திற்கு இணையான கண்டங்களை கொடுக்கக்கூடியவர். நெருங்கிய நட்புகள் மூலியமாகவும் கண்டங்களை கொடுக்கக்கூடியவர். எதிரிகள் மூலியமாகவும் கண்டத்தை கொடுக்கக்கூடியவர். அப்படி இருக்கும்பொழுது ஒன்று உடல் ரீதியான ஒரு பிரச்சனைகளால் மூலியமாக ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும். அப்படி இல்லைன்னா எதிரிகளுடைய அட்டாக் மூலியமாக வரலாம். ஏன்னா 7ஆம் இடத்தில் 6ஆம் இடத்து அதிபதி கோச்சாரத்தில் பயணிக்கிறார். அப்ப 6ஆம் இடம் என்பது எதிரி ஸ்தானம். அப்ப எதிரி 7ல பயணிக்கும் போது அப்போ எதிரியும் மரண கண்டமும் கிட்ட நெருங்கும் பொழுது எதிரிகளால் நிச்சயமாக ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு தேர்தலுக்கு. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் பிரசன்ன ஜோதிடர் திரு விஜி நாராயணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். விஜய் குறித்து பல விஷயங்களை சொன்னீங்க. ஜனநாயகன் அதிலும் குறிப்பாக வரவே வராது, அதெல்லாம் பல தடங்களுக்கு பிறகு தான் வரும், அது தேர்தலே முடியும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தீங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் ஜனநாயகன் படம் அமைஞ்சிக்கிட்டே இருக்கு. விஜய் 2 தொகுதியில் போட்டியிடுறார். இந்த 2 தொகுதி கான்செப்ட் வந்து ரொம்ப பழைய கான்செப்ட். அது கூட்டணி கான்செப்டே இதெல்லாம் அதரச பழசு அப்படின்னு விமர்சனம் பண்ண விஜய் இப்போ 2 தொகுதி கான்செப்டை கையில் எடுத்துக்கிறார். இதுவே பழைய மாடல் தான் இது. ஆனால் இப்போ இருக்க தலைவர்கள் யாருமே அந்த 2 தொகுதி விஷயத்தை கையில் எடுக்கிறதே கிடையாது. சீமான் அவர்களுமே இதை வந்து கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு தான் வர்றாரு. விஜய் இந்த 2 தொகுதியில் நிற்கிறதுக்கு என்ன காரணம்? விஜய் 2 தொகுதியில் நிற்கிறாரு. அதை பற்றியான டிபேட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாக எல்லாருமே அலசி உட்காந்து பேசிட்டு தான் இருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான காரணம் அவருடைய ஜாதக ரீதியான காரணம். ஏன்னா விஜயை வந்து வழி நடத்துறதே வந்து அஸ்ட்ராலஜரனுடைய ஆலோசனையின்படி தான் விஜய் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அது தவறும் கிடையாது. அந்த காலத்தில் மன்னர்களே வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அஸ்ட்ராலஜரை கேட்டு தான் அரண்மனையை விட்டு எங்கே போகணும், போருக்கு போகணுமா, மாட்டு தொழுவத்துக்கு போகணுமா, அந்தப்புறத்துக்கு போகணுமா, எல்லாத்தையுமே அஸ்ட்ராலஜரை கேட்டு தான் அந்த காலத்து மன்னர்கள்லாம் செஞ்சாங்க. அதே பாணியை தான் விஜயும் கடைப்பிடிக்கிறாரு. அது தவறில்லை. அதுக்கு அவர் ஜாதகம் ஒரு காரணம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இவருடைய கன்னி லக்கணத்திற்கு அதிபதி புதன் பகவான். புதன் வந்து 10ல் இருக்குது. 10ஆம் இடம் என்பது பதவி ஸ்தானம். 6ஆம் இடம் என்பது போட்டி ஸ்தானம். இப்போ இவருக்கு 6ஆம் இடமா எது வருதுன்னா கும்பம் வருது. அப்போ அந்த கும்ப அதிபதி வந்து சனி பகவான், அவரும் புதன் வீட்டில் தான் இருக்கார். அப்போ புதனுடைய தாக்கம் தான் அவருக்கு ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ புதன் வந்து இரட்டைத்தன்மை உடையது. இது அவருக்கு யாரோ நல்ல ஆலோசனை சொல்லியிருக்காங்க. அப்போ இரட்டைத்தன்மையுடைய புதனுடைய ஆதிக்கத்தில் வர்றதுனால தான் அவர் 2 தொகுதியை செலக்ட் பண்ணியிருக்கிறார். அவர் செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய 2 தொகுதியிலையுமே பெயர் நேமாலஜி அடிப்படையில் பார்க்கும் பொழுது, இப்போ பெரம்பூர் தொகுதியை பொறுத்த மட்டும் உத்திராடம் பூராடம் அந்த மாதிரி நட்சத்திரங்கள் வருது. திருச்சியை பொறுத்த மட்டும் விசாக நட்சத்திரம் சம்மந்தப்படுது. அங்கே சுக்கிரனுடைய ஆதிக்கம் அதிகம். திருச்சி அவர் ஏன் செலக்ட் பண்ணியிருக்காருன்னா, அங்கே சுக்கிரனுடைய ஆதிக்கம், ஸ்ரீரங்கம் பக்கத்தில் இருக்கிறதுனால, அங்கே பெருமாள் இருக்கிறதுனால சுக்கிரனுடைய ஆதிக்கம்
அதிகம். அப்போ முழுக்க முழுக்க இது வந்து ஒரு அஸ்ட்ராலஜி சம்பந்தப்பட்ட விஷயத்தை கன்சல்ட் பண்ணி தான் பண்ணியிருக்கிறாரு. 2 தொகுதியுமே அவருக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. 2 தொகுதியிலுமே ஒரு சாதகமான சூழ்நிலைகள் இருக்குது. அப்போ அந்த இரட்டை முடிவுக்கு காரணமே புதன் பகவான் தான். 2 தொகுதியுமே சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது 2த்திலும் வெற்றி பெறுவாரா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா சார்? 2த்துலேயும் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இதில் நம்ம வந்து ஒன்றும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஏன்னா அவர் செலக்ட் பண்ணியிருக்கக்கூடியது அவர் ஜாதக அடிப்படையிலே செலக்ட் பண்ணியிருக்கிறாரு. அந்த ராசியும் பார்த்திங்கன்னா புதன் வந்து பூச நட்சத்திரம், கடக ராசி பூச நட்சத்திரம். அந்த பூச நட்சத்திரத்துக்கு அதிபதி சனி பகவான். அந்த சனி பகவானே 6க்குரியவராக வராரு. அந்த 6க்குரிய சனி பகவானே புதனுடைய வீட்டில் போயிருக்காரு. புதன் இரட்டைத்தன்மை. அப்போ முடிவு வந்து 2 தான், எப்போவுமே 2 தான். எதிரிகள் பலமாக இல்லையா சார் அப்போ விஜய்க்கு? இருக்காங்க. எதிரிகள் ரொம்ப பலமாக இருக்காங்க, கடுமையான பலமாக இருக்காங்க. எதிரிகள் பலமாக இருந்தாலுமே டஃப் கொடுப்பார். 2 பேர்த்துக்குமே டஃப் கொடுப்பார். கொஞ்சம் தேர்தல் நேரத்தில் 2 கட்சிக்காரங்களுமே இவருடைய பிரச்சார பீரங்கின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவருடைய பிரச்சாரத்தை பார்த்து இது புது வகையான ஒரு பிரச்சாரமாக இருக்கே அப்படின்னு மக்கள் மத்தியில் பேசப்படும். விஜய் வந்து எதை வச்சு ஜோதிடர்கள் ஆலோசனையை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வராருன்னு அப்படின்னு எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க சார்? அவர் வந்து கன்னி லக்னம். ஆனால் விஜயோட பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா ஜோதிடத்துக்கு எதிராக தான் இருக்கும். இப்போ டிஎம்கே எடுத்துக்கோங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தையே எடுத்துக்கோங்க. அவங்களுடைய கொள்கைகள்லாம் என்ன இருக்குது? சாமிக்கு கிடையாது, கோயில் கிடையாது, அப்படி இப்படின்னு தான் இருக்குது. ஆனால் டிஎம்கேல உள்ளவங்க எல்லாரும் எங்கே போகிறாங்க? நம்ம முதல்வருடைய மனைவியே கோயில்களில் தான் போகிறாங்க. கேட்டால் அதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. வெளியில் எல்லாம் அப்படி தான், கொள்கை வேறு நடைமுறை வேறு. அதனால் விஜய் பார்த்திங்கன்னா புதனுடைய லக்கணம், அந்த லக்கணாதிபதி புதன் வந்து 10ல் இருக்கார். அஸ்ட்ராலஜிக்கு புதனும் உண்டு, ஜோதிடத்துக்கு புதனும் உண்டு. அப்போ அதனால் அவருடைய ஆலோசனை கேட்குறது தவறு கிடையாது, சரிதான். விஜய் மட்டும் இந்த தேர்தலில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா, இல்லை விஜய் சார்ந்து அவர் கூடவே ஒரு சிலரை ஜெயிக்க வைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கா? இது முழுக்க முழுக்க இந்த தேர்தல் வந்து விஜயினுடைய கிரேஸ் மோகத்தில் தான் வருது. விஜய் எப்படியாவது அவருடைய சீட்டை தக்க வச்சுக்குவார். அவர் கூட பயணிப்பவர்கள் எந்த அளவுக்கு ட்ராவல் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த கன்னி லக்கணத்துக்கு பாதகமே 7ஆம் இடம் தான். அப்போ அவங்க எல்லாம் கவுத்து விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நாக் அவுட்னு சொல்லுவாங்க இல்லையா கிரிக்கெட்டில், நாக் அவுட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் விஜய் வெற்றி. ஆனால் விஜய் கூட பயணிப்பவர்கள், விஜய் கூட இருப்பவர்கள் வெற்றி அடைவார்களா அப்படிங்கிறத கேள்விக்குறி தான். விஜய் கூடவே ஒரு சில துரோகிகளும் இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லப்படுது. அது அந்த ஜாதகத்தில் இருக்கு, ஜாதக ரீதியாகவே உண்டு. ஏன்னா உபயலக்கணம்னு சொல்லுவாங்க. இந்த உபயலக்கணம் எதுலான்னு கேட்டிங்கன்னா மீனம், மிதுனம், கன்னி, தனுசு, இந்த 4 முனைகளுமே உபயலக்கணம் தான். இந்த உபயலக்கணங்களுக்கு ஆப்படிக்கிறதே ஃப்ரெண்ட்ஸ் தான். நீங்கள் கன்னி ராசியாக இருக்கட்டும், கன்னி லக்னமாக இருக்கட்டும், மிதுன ராசி மிதுன லக்னம், தனுசு ராசி தனுசு லக்னம், எல்லாமே இந்த காரண ராசிகள் எல்லாருக்குமே பொதுவாக அவங்களுக்கு எங்கெல்லாம் ப்ராப்ளம் வரும்னு கேட்டிங்கன்னா நண்பர்கள் மூலியமாகவும் ப்ராப்ளம் வரும், மனைவி மூலியமாகவும் ப்ராப்ளம் வரும். 7ஆம் இடம் களத்திரஸ்தானம், களத்திரஸ்தானம் தான் மனைவி. விஜய்க்கு வந்துச்சா பிரச்சனை மனைவி மூலியமா? அதனால அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும். இப்போ தேர்தல் நெருங்கவும் அந்த பிரச்சனை இன்னொரு வாட்டி ரேஸ் பண்ணுவாங்க. அவங்க மனைவி சைட்ல இருந்து ஒரு பால் மறுபடியும் போடுவாங்க. ஆக்சுவலாக என்ன சொல்றதா இருந்தால் இந்த பங்குனி மாதம் இருக்கு இல்லையா, தமிழ் மாதம், இந்த தமிழ் மாதம் முடிகிறதுக்குள்ள விஜயனுடைய மனைவி மறுபடியும் ஒரு வதந்தியை கிளப்பி விடுவாங்க, பிரச்சனை வரும். விஜய் கவனமாக இருக்கிற வேண்டிய ஒரு விஷயம் இது சார். இந்த தேர்தல் முடிகிற வரைக்கும் விஜய் கவனமாக தான் இருக்கிறார். இல்லை எந்த விஷயத்தில் அதிக கவனம் செலுத்தணும் அப்படின்னா நம்ம எதை சொல்லலாம்? இப்போ அவர் வந்து களத்துக்கு புதுசு, ஒரு மாடுபிடி வீரன் மாதிரி தான். மாட்டை பிடிக்கிறதுக்கு பயிற்சி பெற்றிருப்பாரே ஒழிய ஒரு திறந்த ஓப்பன் களத்தில் மாட்டை பிடிக்கும் பொழுது அந்த சுற்றி இருக்கக்கூடிய க்ரௌடு, அந்த புதிதாக இருக்கக்கூடிய களம், இடம் எல்லாமே அவருக்கு புதுசாக தான் இருக்கும். எதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது தெரியாது. அவர் எவ்வளோ தான் பிளான் பண்ணாலும் அது வேறு மாதிரி போயிட்டுருக்கும். ஆனால் வீரனா அப்படிங்கிறது அவர் வீரன்தான். இப்போது நிறைய நடிகர்களை கவனித்து பார்க்கும் பொழுது விஜயை பொறுத்த மட்டிலும் இந்த தேர்தலுடைய ஹேண்டில் பார்த்திங்கன்னா தைரியமாக இறங்கிட்டார். அதில் நம்ம அவரை வரவேற்று தான் ஆகணும். எவ்வளோ எதிர்ப்புகள், கரூர் பிரச்சனையாக இருக்கட்டும், கோர்ட்டு கேஸு, பல முனை தாக்குதல், ஜனநாயகம் படம் உட்பட எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணி ஒரு கெத்தாக வந்து நிற்கிறார் இல்லையா, அதுக்கு ஒரு சல்யூட் அடிக்கணும். முதல்ல வந்து அவர் நல்லது செய்கிறாரா கெட்டது செய்கிறாரா, கிறிஸ்டினா முஸ்லீமா, மத உணர்வா, ஜாதியா, இதையெல்லாம் தாண்டி இப்போ இப்படிப்பட்ட 2 மாபெரும் கட்சிகளுக்கு இடையே நான் வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அடித்து தட்டிட்டு வந்து நிற்கிறார்களா, இது வீரம் தானே, வீரத்துக்கு அழகு தானே. இல்லை இந்த குடும்ப சூழல், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் அவருக்கு ஒரு இந்த தேர்தல் டைம் சமைச்ச ஒரு பாதிக்காது, கண்டிப்பாக பாதிக்காது. ஏன் பாதிக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா 7ஆம் இடத்துல சனி உட்காந்து லக்கணத்தை பார்க்குறார். அதனால் மனைவி மூலிமா பிரச்சனைகள் வரும். பிரச்சனைகள் வந்தால்தான் அந்த பிரச்சனைகள் முடிவுக்கும் வரும். அப்போ யார் எதிரிங்கிறது அடையாளம் தெரிஞ்சு போச்சு இல்லையா.
உங்களுக்கு எதிரி யாருன்னு தெரியாதது தான் ஒரு மனிதனுக்கு பிரச்சனை. ஒரு மனிதனுக்கு எந்த இடத்துல பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, எதிரி யாருன்னு தெரியாமல் இருக்கிறது பெரிய பிரச்சனை. அதுவும் கூட உள்ள மனைவி வழி சொந்தங்கள், உடன் இருக்கக்கூடிய நண்பர்களே பிரச்சனையாக இருந்தாங்கன்னா அது மிகப்பெரிய ஆபத்து. அது இனம் கண்டுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஈஸி. இல்லை, மனைவி பிரிவு இவருக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமா இல்லை எப்படி இருக்கு? பொதுவாகவே அரசியல் வாழ்க்கை மனைவி பிரிய வாய்ப்பு இருக்கா சார்? டோட்டலாக பிரிய வாய்ப்பு இருக்குது, பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பிரிஞ்சு வாழ்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவருக்கு இருதார அமைப்பு உண்டு விஜய்க்கு. இப்போ அரசியல் தலைவர்களை நீங்கள் எடுத்துக்கோங்க, நம்ம யாரையும் கூட்டி குறைச்சி பேச வேண்டாம், யதார்த்தமான உண்மைகளை பேசுவோம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எடுத்துக்கோங்க, ஒரு மனைவியோடு இருந்தாரா? இல்லை, அவருக்கு 2-3 தாரங்கள். கடைசியாக தாலி கட்டாமல் வாழ்ந்தவர் ஜெயலலிதா. அவரே கட்சி வாரிசாக மக்கள் ஏற்றுக்கொண்டாங்க. அப்போ தனிப்பட்ட வாழ்க்கையை மக்கள் ஆராய்ச்சி பண்ணாங்களா? இல்லை. அந்த அம்மாவும் ஒரு நடிகையாக இருந்தாங்க, இவர் ஒரு நடிகராக இருந்தார், நட்பாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் கட்சியை அந்த அம்மாட்ட ஒப்படைச்சாங்க, ஏற்றுக்கிட்டாங்க மக்கள். இப்போ விஜய்க்கும் அந்த சம்மந்தப்பட்ட நடிகைக்கும் அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. அதான் நீங்கள் பார்த்தீங்கல்ல, திருமணம் நடப்பதும் அது அவங்க ஜாதகத்தை பார்க்காம நம்ம சொல்ல முடியாது. ஆனால் விஜய்க்கு இருக்கு. விஜயினுடைய ஜாதகத்தில் இருதார அமைப்புங்கிறது இருக்குது. அது கண்டிப்பாக அவருக்கு வேலை செய்யும். இருதார அமைப்புகள் இருந்தாலும் அவருக்கு தாரங்களால் எப்பொழுதுமே ஆபத்து உண்டு. இந்த மாதிரி ஆபத்துனா என்ன? இந்த மாதிரி துஷ்பிரயோகம் பண்ணுறது. ஒரு மனைவி கணவனை இன்னும் இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான்னு பப்ளிக்கில் சொல்லும்போது எப்பேற்பட்ட மனுஷனும் உடஞ்சிருவான் இல்லையா? எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் உடஞ்சி போயிடுவான். அப்படிங்கும்போது அந்த மாதிரி ஷேக்கெல்லாம் கொடுக்குறாங்க, பர்சனல் ஷேக்கெல்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கெல்லாம் அவர் கலங்கலை. கல்வி பெருந்தலைவர் காமராஜரையே பழி போட்டவங்க தானே. அந்த அவ்வளோ அந்த நடிகை வச்சிருக்காரு, இந்த நடிகை வச்சிருக்கிறாருன்னு அப்பேற்பட்ட மகான், அப்பேற்பட்ட காமராஜரையே பழி போட்ட உலகம் தானே இது. அதனால் விஜய்க்கு இதெல்லாம் ஒரு மேட்டர் கிடையாது. இப்போ கலியுகம், இன்றைக்கி மக்களுடைய யதார்த்த வாழ்க்கை சூழ்நிலையே மாறிப்போச்சு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளேயே ஒரு சரியான சூழ்நிலைகள் இல்லாமல் இருக்குது. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி அது ஒரு யதார்த்தமாக தான் பார்க்கப்படும். அது ஒரு பெரிய டிபேட்டாக வராது. விஜய் பிரச்சார காலத்துக்கு போக போக பார்த்தீங்கன்னா அவருக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல்லாம் இருக்குது அப்படின்னு அவங்க கட்சி தலைவர்களே சொல்கிறாங்க, 2ஆம் கட்ட தலைவர்கள் சொல்கிறாங்க. அந்த சூழல் நம்ம பார்க்க முடியுது. கூட்ட நெரிசல், அதை யாராலும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அவரே ஒரு சில இடத்துல கொஞ்சம் பார்த்து இது வேணாம் நம்ம ஒதுங்கிடலான்ற இடத்துக்கே அவர் போகிற ஒரு சில பிரச்சாரங்கள் தள்ளி வைக்கப்பட்டதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ அசாதாரண சூழல் அவருக்கு இருக்குதா சார்? கண்டிப்பாக இருக்குது. அதுதான் நம்ம இப்போ குறிப்பிட்ட இது ஜாதகம் தெரிந்தவங்களுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு இது ஒரு முரண்பாடான கருத்தாக தெரியும். ஆனால் நான் இதை பதிவு பண்ண விரும்புகிறேன். உபய லக்கணங்களுக்கு 7ஆம் அதிபதி மாரகாதிபதி. மாரகாதிபதி என்றால் மரணத்திற்கு இணையான கண்டங்களை கொடுக்கக்கூடியவர், நெருங்கிய நட்புகள் மூலியமாகவும் கண்டங்களை கொடுக்கக்கூடியவர், எதிரிகள் மூலியமாகவும் கண்டத்தை கொடுக்கக்கூடியவர். அப்படி இருக்கும்பொழுது உடல் ரீதியான ஒரு பிரச்சனைகளால் மூலியமாக ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும். அப்படி இல்லைன்னா எதிரிகளுடைய அட்டாக் மூலியமாக வரலாம். ஏன்னா 7ஆம் இடத்தில் 6ஆம் இடத்து அதிபதி கோச்சாரத்தில் பயணிக்கிறார். அப்போ 6ஆம் இடம் என்பது எதிரி ஸ்தானம். அப்போ எதிரி 7ல் பயணிக்கும் போது 7 ஆல்ரெடி மாரகம். அப்போ எதிரியும் மரண கண்டமும் கிட்ட நெருங்கும் பொழுது எதிரிகளால் நிச்சயமாக ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது தேர்தலுக்குள்ள. அந்த பிரச்சனையே ஒரு பெரிய விஸ்வரூபம் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் உண்டு. அந்த பிரச்சனைக்கு பிறகு தேர்தல் களம் கூட மாறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. இப்படி விஜயனுடைய ஜாதகத்தில் இருக்குது. இதை எந்த ஜோதிடரும் சொல்லலை. இதை இப்போ அவருக்கு நடக்கிறது குரு தசை வேறு. அதாவது சுக்கிர தசையில் குரு புத்தி. குரு தான் 7க்குரியவர், 4க்கும் 7க்கும் உரிய குரு. திசை சுக்கிர திசையாக இருந்தாலும் குரு புத்திங்கிறது வேலை செய்யும். இப்போ நமக்கு என்ன புத்தி, எதுக்கு புத்தின்னு சொல்கிறாங்கன்னா, நமக்கு அந்தந்த நேரத்தில் யோசனைகளெல்லாம் புத்தின்னு சொல்லியிருக்காங்க ஜாதகத்தில். அப்போ அந்த குரு புத்தி இவருக்கு முடியுதே பார்த்தீங்கன்னா இந்த 2026 7ஆவது மாதத்துக்கு மேலே தான் முடியுது. அப்போ அது வரைக்கும் எதிரிகளால் பின்னப்பட்ட வலைக்குள் இவர் சிக்குவார். இவர் இது முன்னாடி பேசும்போது பார்த்தீங்கன்னா விஜய் அப்படின்ற பேரோட தான் இவர் பேசிட்டு வந்தார். இப்போ வேட்பாளர் பேரை அறிவிக்கும் போது தன்னோட பேரை ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்கிறார். இப்போ சமீப காலமாக இலைமறை காயாக இருந்துச்சு இந்த மத அரசியல். இப்போ வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துட்டு அது மக்களுக்கும் புரிஞ்சிட்டு, திருப்பரங்குன்றம் மலையில் விளக்கேற்ற விடாமல் தடுத்ததில் இருந்து இந்துக்களுக்கு விளக்கேற்றுறதுக்கு அனுமதி கிடையாது, ஆனால் முஸ்லீம்களுக்கு சந்தனக்கூடு நடத்துறதுக்கு அனுமதி உண்டு. அப்போ அதுவே மத அரசியல் தான். அப்போ இவரும் மத அரசியல் பண்ணுறாரு. நான் கிறிஸ்டின் ஓட்டுகள் எனக்கு வரட்டும். அப்போ அங்கே கிறிஸ்டின் வாக்காளர்கள் அதிகமாக இருப்பாங்க. அதை அவர் மறைமுகமாக சொல்கிறாரு. ஆனால் இன்றைக்கி மத அரசியலுங்கிறது வெளிப்படையாகிடுச்சு. முன்னாடி ஜாதி அரசியல் மர்மமாக இருந்துச்சு, வெளிப்படையாக வந்துச்சு. இப்போ மத அரசியலும் வெளிப்படையாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சில விஷயங்களால் ஒரு சில கட்சிகள் விஜய்க்கு ஒரு நேரடியாக ஒரு டார்ச்சரை கொடுக்குறாங்க,
அவர் வந்து இயக்குறாங்க அப்படிலாம் சொல்லப்படுது. ஒரு கட்சி கண்ட்ரோலில் விஜய் இருக்கிறாரா? கட்சி கண்ட்ரோலில் இருந்து தாங்க அவன் ஆக முடியும். ஒரு நடிகர், பிரபல நடிகர் பிரச்சனைகளில் சிக்கிறாரு. பிரச்சனைகளில் சிக்கும்போது யாரோட தயவாது அவங்களுக்கு தேவைப்படும் இல்லையா? அது பிரச்சனைக்கு அவர் காரணமாக இல்லையாங்கிறது அரசாங்கம் நிரூபிக்கணும், சட்டம் நிரூபிக்கணும். கோர்ட்டு கேஸு இருக்குது, அதுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் அவர் கடந்து வந்துட்டு இருக்கிறாரு. இதில் வந்து என்ன, ஒரு மனிதன் இறந்துட்டா கூட அந்த பிரேத பரிசோதனைன்னு ஒன்று பண்ணுறாங்க. பண்ண பிறகு தான் எதாக இருந்தாலும் முடிவாகுது. அது மாதிரி அந்த தருணத்தில், அந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் அவருக்கு ஒரு பாதுகாப்பு தேவை. அப்போ யார் உதவியாவது அவர் தேடி தான் ஆகணும். இவர் இப்போ தான் இது வரைக்கும் நடிகர். அந்த கட்சியோட கூட்டணி போலையே சார். கட்சியோட கூட்டணி போகலான்னா அதுக்கு வந்து பர்சனல் காரணங்கள் இருக்கலாம். இவருடைய கொள்கை அடிப்படையில் அது எனக்கு இடிக்கும், தேர்தலில் ஓட்டு குறையும் அப்படின்னு கூட அவர் முடிவெடுத்திருக்கலாம். தேர்தலுக்கு பிறகு சூழ்நிலையை பார்த்துட்டு இணைஞ்சிக்கலான்னு கூட சொல்லியிருக்கலாம். இருக்குல்ல. அரசியல் சார்ந்து பல கருத்துக்களை பதிவு செய்த மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164.